மீண்டும் ஆஃப்டர்நூன் செஷன் தொடர்கிறது. மீண்டும் யூகே முரளி ஐயா அவர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள். சார், இப்பொழுது ஃபவுண்டர் திரு ராம் சார் அவர்கள் உரையாற்றுவார்கள். செக். கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இருக்கையில் அமரணும். ஏன்னா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. சார் வெயிட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் வந்து உட்காந்துருங்க. ஏன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. அதனால தான் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். தயவு செஞ்சு உங்களோட இடத்துல உட்காந்துருங்க. தேங்க்யூ. நீங்கள் பேசலாம். எல்லாருக்கும் மதிய வணக்கம். தேங்க்யூ சார். இது வந்து சார் இங்கே வந்தது பெரிய ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பாடுறதுங்கிறது முன்னோர்களை பார்த்து தான் முன்னோர்களை பார்த்து தான் நம்ம வந்து நிறைய கற்றுட்ருக்கோம். அதில் சார் வந்து முக்கியமானவர். நமக்கு எப்படி பாடணும், எப்படிலாம் நம்ம வந்து மேடையில் ஒரு கற்றுக்கணும் அப்படிங்கிறது, பாடுறதுக்கு எப்படி கற்றுக்கணும், எப்படி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க கூட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாமே சாரை பார்த்து கற்றுக்கலாம். லாஸ்ட்டு ப்ரோக்ராம் போய் பார்த்தேன். நான் உண்மையிலேயே நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். பட் லாஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோன்னா எனக்கு அவர் அப்படியே தான் இருக்கார். அந்த குரலும் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. கீழே வந்து அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பாடிட்டு பண்ணுறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. அது அவ்வளோ அழகாக நம்ம வந்து நிறைய இடத்துல மறந்துடும் அதில். ஆனால் அவர் வந்து ஷார்ப்பாக அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு லைனையும் எடுத்து பாடுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. சார், உங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த குரூப் வந்து ஆர்ஆர்ஆர் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். ஜூன் 14 ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட் இயர். ஜஸ்ட்டு ஒரு ட்ரையலாக தான் ஆரம்பித்தோம். ஒரு 16 பேர். இன்றைக்கி வந்து 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கற்றுட்ருக்காங்க. அதுக்கு வந்து நாராயணன் ஒரு முக்கியமான பங்கு. பிகாஸ் அவர் வந்து நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, பிகாஸ் அவர் நாராயணன் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் இது ரேர் சாங்குங்கிறது. எல்லோரும் கேட்பாங்க, ரேர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, தெரியாத பாட்டு எடுத்து பாடுறது தான். அது நிறைய பாட்டு இருக்குது. பட் நம்ம இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியாத பாட்டு எடுத்து பாடணுங்கிறத எங்களோட நோக்கமே. நிறைய புதைஞ்சு கிடக்கிற எல்லா இதையும் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் மெயினாக இந்த குரூப்போட இது வந்து எப்படின்னா, எவ்ரி மந்த் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம் சார். ஆஃப் டே தான் வைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்லி 10/10, ஒரு 10 சிங்கர், 10 மேல் 10 ஃபீமேல் வச்சு தான் பண்ணுறோம். அதில் சாங் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரன் ஆர்டர் வச்சு நாங்கள் கரெக்டாக ரன் பண்ணிடுவோம். கரெக்டாக 5 to 5.5 6 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். இது எங்களோட பிளான் எப்போதுமே எவ்ரி மந்த்து. இது 1 இயர் முடிஞ்சு இது வந்து ஃபஸ்ட் இயர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஆசை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஃபவுண்டர் அவர்களுடைய பிரதர் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட்லேருந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் லயன்ஸ் திரு சுப்பையா அவர்கள், லயன்ஸ் லலிதா அண்ட் லயன்ஸ் கப் மிஸ்டர் ஹரி அவர்கள். தேங்க்யூ சார். அண்ட் இது ஆர்ஆர்ஆர் பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ மீண்டும் மீண்டும் பாடாத பாடல்கள், கடினமான பாடல்கள், காலப்போக்கில் மறந்து போன பாடல்கள், இப்படி முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆர்ஆர்ஆர் பற்றின ப்ரீஃப் ப்ரொஃபைல் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். மிக்க நன்றி சார் இங்கே வந்ததுக்கு. இப்பொழுது உங்கள் நண்பர் திரு நாராயணன் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேசுவார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஆர்ஆர்ஆர் குரூப் வந்து கேஷுவலாக ராம் வந்து ஒரு ஐடியாலஜியோடு சொன்னார். ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு ரேர் சாங்ஸ்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு தாட் தோணும்போது சடனாக தான் யோசிச்சு இது மாதிரி பண்ணலாமா ராம் நாராயணா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, சரி ராம் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அன்னோன் சாங்ஸ், அன்சிங் சாங்ஸ்லாம் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆரம்பித்த ஒரு சாதாரணமாக பேசும்போது ஆரம்பித்த ஒரு குரூப் தான் இன்றைக்கி வந்து நல்லா பெருசாக வந்து நிற்கிறது. ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு த ஐடியாலஜி ஆஃப் ராம் டு சேவ் திஸ் இஷ்யூஸ். இந்த ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த குரூப்பை மேலே மேலே கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக நிறைய ரெஃபரன்சஸ், நிறையா பாட்டு, நிறைய பேருக்கு புரியவும் இல்லை. அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு இந்த பாட்டை கொண்டு வந்தது அது ஒரு தனி ஸ்டோரி. அதெல்லாம் ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் ஈவெண்ட் முடிய போகுது அப்படிங்கும்போது சரி ஒரு விஐபி வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது யார் என்ன சொல்கிறது பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தோம். கரெக்டாக இல்லை. அப்போ நான் ராம்கிட்ட சொன்னேன், there is a person பா மிஸ்டர் யூகே முரளி, ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க, பைனியர் ஆஃப் திஸ் மியூசிக் அப்படின்னு ஒரு தாட்டில் சொன்னேன்.
இல்லைனாருன்னா அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, நம்மளுக்கு அவர் எப்படி ரீச் பண்ண. இல்லை ராம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பேசுகிறேன்னு சொன்னேன். வெல்கம், தேங்க்யூ வெரி மச் சார். சார் யூகே முரளி சாரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டோட்டலாக 10,000 ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இருக்கிற ஆள். சச் எ லெஜண்ட், டவுன் டு எர்த் பர்சன்னா அர்த்தம் இசை போட்டுக்கணும் மிஸ்டர் யூகே முரளி சார்னு போட்டுக்கலாம். 10 படத்துக்கு வந்து ஃபிலிம் மேக்கராக கம்போசராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 10 ஆல்பம் சாங்ஸ், 10 ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. 18 hours நான் ஸ்டாப் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அ கின்னஸ் ரெக்கார்ட். கின்னஸ் ரெக்கார்ட்னு சொன்னால் அது இது பேரை வந்து ஃபஸ்ட்டு இந்த லைட் மியூசிக் கிரியேட் பண்ணது சார் தான், மிஸ்டர் யூகே முரளி சார் தான். எல்லாத்துக்கும் மேலும் இது என்ன சொல்கிறது, 72 hours சார், 72 hours அந்த நான் ஸ்டாப் 18 hours நான் ஸ்டாப் வித்தவுட் நம்ம ஒரு 4 பாட்டு பாடுறதுக்கே மூச்சு வாங்குது நம்மளுக்கு. ஆக்சுவலாக 18 hours நான் ஸ்டாப் சிங்கிங் வித் மெரி ஐஸ்லெஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 26 languages. ஆக்சுவலாக ப்ரோக்ராம்ஸ் வந்து அவ்வளோ இது இருக்கும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு காலத்துலாம் ஒரு சார் டிக்கெட் கிடைக்காதுன்னு எங்களை காலங்கள்லாம் நிறையகள் உண்டு. அது எத்தனை பேர் அதெல்லாம் நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி ஹவுஸ்ஃபுல் தான் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லுங்கிற போர்டு கிடையாது இன்றைக்கி. ஆக்சுவலாக அதெல்லாம் போட்டால் தானே புது பிரச்சனை, அதனால அந்த போர்டே கிடையாது இன்றைக்கி. ஆக்சுவலாக அப்படி ஒரு இது. சச் எ நைஸ் பர்சன். சார்ட்டு இது மாதிரி சொன்னேன், சார் இந்த மாதிரி அண்ணா சாரிண்ணா இது மாதிரி சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு. சரிப்பா நீங்கள் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொன்னேன். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆக்சுவலாக ஃபார் திஸ். ஆக்சுவலாக சாரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக மனோவோட, எஸ்பி பாலசுப்ரமணியோட, ஜேசுதாஸோட, அப்புறம் இந்த டிஎம்எஸ் சவுந்தரராஜனோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆள் தான் ஆரம்பித்து லேட்டஸ்ட் வரைக்கும் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சார் பண்ணாதா. ஆக்சுவலாக ப்ளேபேக் நம்ம ப்ளேபேக் சிங்கர்ஸ் இவங்களாம் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சவங்கள வந்து மேடை ஏற்றி இவங்களாம் தான் அந்த ப்ளேபேக் சிங்கர்னு ஷோ பண்ணவர் சார் தான். ஆக்சுவலாக எப்படி 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 இந்த ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி கமலும் ரஜினியும் அப்படின்னு அந்த மாதிரி லக்ஷ்மண் ஸ்ருதி அண்ட் யூகே முரளி இஸ் த காம்போ ஆஃப் த ஒரு காம்போ ஆஃப் த லைட் மியூசிஷியன்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் த லைட் மியூசிக். இவங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் எல்லாமே மற்ற வந்தது. ஆக்சுவலாக பாருங்கள் சார், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இந்த ப்ரோக்ராம்க்கு. ஆக்சுவலாக வித் யுவர் பர்மிஷன் சார் ஒரு வார்த்தை பேசிட்டு அவர் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதால் சார் ஒரு பாட்டு 2 பாட்டு ஒரு சார் ஒரு மிஸ்ஸஸ் ராஜிமா அவங்களோட ஒரு டூயட் பாட போகிற சாங்ஸ் பாட போகிறாங்க வித் ஆல் பர்மிஷன் சார். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். இது யூகே முரளி சார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுவார்கள் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருடனும்.